Hi, hello everyone. Welcome back to the channel once again. It's I.Tamizhan. சரி, இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம நிறைய என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் நிறைய டாக்குமெண்ட்ரி சேனல்ஸ் அண்ட் டிஸ்கவரி சேனல்ஸ்லாம் பார்த்துட்டே இருப்போம். சரி, இதிலிருந்து நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கலாமே. அது ஒரு கார் ரேஸாக இருக்கலாம், இல்லை பைக் ரேஸாக இருக்கலாம், இல்லை சைக்கிள் ரேஸாக இருக்கலாம். ஸோ எந்த ஒரு ரேஸை பார்த்துருந்தாலும் ஒருத்தர் ஃப்ரண்ட்டில் டிரைவ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. யாருமே அவர் ஓவர்டேக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க டிசைட் பண்ணாலுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க என்ன ஓவர்டேக் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ளோவில் போக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஓவர்டேக் பண்ணுவாங்க. ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். That's being said, it's I.Tamizhan, developer, streamer, engineer and here we go. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குற வேண்டிய விஷயங்களுக்கு இப்போ உங்களுக்கு எதுக்காக சைக்கிளிஸ்ட் அதுக்கப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்லாம் இப்படி ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மைக்ரேஷன், அதாவது இடம்பெயர்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இல்லை, அதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அண்ட் பேர்ட்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுக்கு எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். மோஸ்ட்டாக நீங்கள் பறவைகள் இடம்பெயர்ந்து போகும்போது, அதாவது மைக்ரேட் ஆகி இன்னொரு இடத்துக்கு போகும்போது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வி ஷேப் ஃபார்மேஷனில் அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா அந்த பறவைகள்லாம் பறந்து போயிட்டு இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் சென்டரில் ஒரு பறவை பறந்து போயிட்டு இருக்கோம். அந்த வி ஷேப்பில் அந்த டிப்போட வியோட டிப் இருக்குல்ல, அந்த இடத்துல பறந்து போயிட்டு இருக்க அந்த பறவை தான் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பேர்ட்ஸ் எல்லாத்தையும் லீட் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஐ மீன் என்ன ஒரு லாஜிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏர் அப்படிங்கிறது இருக்குல்ல, இந்த காத்துக்குள்ள ஒரு ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லும்போது நார்மலாக அந்த ஃப்ரண்ட்டில் போகிற பறவை காற்றை கிழிச்சிக்கிட்டு போன மாதிரி போகும். அதுக்கு பின்னாடி வர பறவைகளை ஏர் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் ரொம்பவே கம்மியான ஏர் ரெசிஸ்டன்ஸ் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த பேர்டு ஃப்ரண்ட்டில் போயிட்டு இருக்குல்ல, இந்த ஃப்ரண்ட்டில் போயிட்டு இருக்க இந்த பேர்டு கிட்டத்தட்ட மற்ற பேர்ட்ஸ்க்கு என்னென்னா ஏர் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இந்த நடுவில் போகிற பேர்டு டயர்ட் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு பேர்டு அந்த பொசிஷன் ரீப்ளேஸ் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இதே தான் நார்மலாக நீங்கள் எந்த ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரேஸாக இருந்தாலும் சரி, அது கார் ரேஸ், பைக் ரேஸ், சைக்கிள் ரேஸாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் அதுதான் பார்த்துட்டு இருப்பீங்க. அதாவது ஒரு சைக்கிளிஸ்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட தூரத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரண்ட்டில் லீட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. யாருமே பின்னாடி இருக்கவங்க அவங்கள ஓவர்டேக் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ண மாட்டாங்க. பட் ஒரு பர்டிகுலர் டைமில் பின்னாடி இருக்கவங்களுக்கு தெரியும், ஃப்ரண்ட்டில் இருக்கவங்க கொஞ்சம் டயர்ட் ஆகிற மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கும்போது பின்னாடி இருந்தவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லீட் எடுத்து அவங்க அந்த ஏர் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட்டில் இருக்கிற அவரோட அந்த ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணுறதுக்காக ஓவர்டேக் பண்ணி ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி போயிட்டு இருப்பாங்க. அண்ட் இப்போவும் என்னன்னா மற்ற யாருமே காம்பீட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதே விஷயங்களை ஃபாலோ பண்ணி தான் நீட் ஃபார் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு கேம் விளையாடிருந்தீங்கன்னா ஒரு காரை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே நீங்கள் டிப்பில் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறதுக்கு பேர் ஸ்லிப் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நைட்ரோஸ் கூடல அதுவும் இந்த லாஜிக் தான் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. சரி, எதுக்காக இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு சைக்கிளிஸ்ட் எடுத்துக்கோங்களேன். சைக்கிளிஸ்ட்னு சொல்லும்போது நிறைய கிலோமீட்டர்ஸ் சைக்கிள் பண்ணுவாங்க அப்படி தானே. ஸோ இப்படி இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சோலோவாக யார் கூடயும் கோஆப்ரேட் பண்ணாமல் தனியாக போகிறதா இருந்தாலும் போகலாம். பட் தனியாக போகிறதா இருந்தால் நீங்கள் எந்த ஒரு குரூப்புக்குள்ளேயும் இல்லாமல் தனியாக ஓடணும். தனியாக ஓடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யார் தனியாக நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, நீங்கள் டயர்ட் ஆகும்போது உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. குரூப் ஆன் த அதர் ஹேண்ட், குரூப் ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் போயிட்டே இருக்கும்போது அந்த ஸ்பீடு கூட மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மயானமான ஒரு பொசிஷனில் உங்களை கொண்டு போய் விட்டுரும். ஸோ அவங்க போகிற ஸ்பீடுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே டைமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் நீங்கள் கிடைப்பீங்க. இதே தான் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர்ஸும் பண்ணுவாங்க. லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட நீங்கள் இந்த மேரத்தான் பார்த்துருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இந்த 1500 இந்த மாதிரி குரூப் இந்த லாங் டிஸ்டன்ஸ் ஸ்பிரிண்டர்ஸாக whatever அவங்க போகிற பேட்டர்னை பார்த்தாலும் சரி, ஒருத்தர் லீட் பண்ணுவாங்க, அவங்க பின்னாடியே எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்க ரீசனும் இதுதான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஃப்ரண்ட்டில் போகிறவங்களுக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்மளோட ஹியூமன் நேச்சராக இருந்தாலும் சரி, எப்பவுமே நம்ம வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டு இருப்பேன். ஐ மீன் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருப்போம்னா போராடிட்டு இருப்போம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட நான் விளையாடிட்டு இருப்பேங்கிற ஒரு ஃபோர்ட் நைட் பொறுத்தவரைக்கும் அப்படியே ஒரு ஃப்ளோவில் அப்படி சொல்லிட்டேன். சரி, இப்போ நான் சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்னதான் ஒரு காம்படிஷனாக இருந்தாலும் சரி, ஒரு வேர்ல்டு லெவல் காம்படிஷனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு காம்படிட்டிவ் ஒரு ஃபீல் இருந்தாலும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஹெல்ப் ஆகிற மாதிரி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த சைக்கிளிஸ்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாரும் காம்படிஷனில் இருக்காங்க. எல்லாருமே ஒரு கப்புக்காக விளையாடிட்டு இருக்காங்க. வேர்ல்டில் யார் டாமினேட் பண்ணுற மாதிரி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக விளையாடிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க அந்த கேமுக்குள்ளே ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப்பை கிரியேட் பண்ணி மற்றவங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு ஒரு கப்புக்காக விளையாடுறாங்களா அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் ஒரே ஒரு பாயிண்ட் தான், நம்ம என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் எந்த பொசிஷனுக்கு போகிறதா இருந்தாலும் சரி,
மற்றவங்களுக்கு முடிஞ்சதுன்னா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுன்னா அது ரொம்பவே ஒரு ஆச்சரியப்படுற விஷயத்த சொல்கிறது பதிலாக ஒரு கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இட்ஸ் பேசிக் ஹியூமன் நேச்சர். எல்லா உயிரினங்கள்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. எல்லா பறவைகளும் தனியாக பறந்து போகலாம், பட் ஏன் குரூப்பாக பறந்து போயிட்டு இருக்கு? எல்லா சைக்கிளிஸ்ட்டும் தனியாக போகலாம், ஏன் குரூப்பாக சுற்றிட்டு இருக்காங்க? இப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசிக்க அனலைஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ பேசிக்கலி தட்ஸ் இட். சரி, இன்னைக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன பார்த்தது ரொம்பவே ஸ்லோவாக நான் பேசுகிற மாதிரியோ இல்லை டயர்டாகி பேசுகிற மாதிரியோ உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நான் டயர்டாக தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து நான் தூங்குறது வேறு 2 hours தான். ஸோ கிட்டத்தட்ட இட்ஸ் ஸ்லீப் டிப்ரிவேஷன். ஸோ நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோலேருந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் I.Tamizhan. பாய், டேக் கேர், ஹேவ் ஃபன்.